Welcome back to VTG Vijay Tamil Gaming. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் தி கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் பார்ட் 3. ஸோ போன வீடியோவில் நம்ம 3 காரு இல்லை 4 காரு எக்ஸாக்டாக ஒரு 3 இல்லை 4 கார் தான் விற்றுருப்போம். அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நம்ம பணத்தை வச்சுட்டு பேங்க்கில் லோன் வாங்கினது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ எங்கே போகிறோன்னா ஆஃபீஸுக்கு போகிறோம். இப்போ நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து 60,489 ரூபா இருக்குது. இந்த ப்ரைஸ் இந்த நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போகிறோமா இல்லை லாஸுக்கு கொண்டு போகிறோமா தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே பார்த்தா நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸை க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். மக்களே இவ்வளோ லேக் எடுக்குது பாருங்கள் மக்களே. நெய்பர்ஹுட்டு போ. எல்லாத்துக்கும் 10 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் நான் எல்லா காரையும் வாங்குறேன்டா. அப்போ நான் ஒரு பணக்காரனாக இருப்பேன்டா. இது டாஜ் ஸ்டார் தானே. இது மட்டும் ஒரு 20,000 கிட்ட கிடச்சிதுன்னா தூக்கிடலாம். இருங்க, நம்மக்கிட்ட ஸ்கில் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது? 0 தான். இன்னொரு 42வா காரை க்ளீன் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். 20,000 நான் கேட்டதுக்கே தரான். ஒரு 18,000 இல்லை 17,500 போடு. இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ப்ரைஸ் ஃபார் மீ. அப்போ 18,999 கண்டிப்பாக குத்துருவான்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் நாட் அ ஃபிக்ஸபிள் ப்ரைஸ். சரி மக்களே, வாங்கிடலாம். இந்த ஃபோர்ட் தானே இது. ஒரு ஸ்கில் பாயிண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ வந்து மாஸ்டர் பார்கெனுக்கு போயிடலாம். நம்ம பெட்டர் பார்கென். இப்போ தான் நம்மக்கிட்ட காசு இருக்கே, அப்புறம் என்ன. இதில் எவ்வளோ இது இருக்குன்னு பார்ப்போமா மக்களே. ஃபுல் லேகு மக்களே. இது டேமேஜ் சரியான டேமேஜ் எடுக்குது. இந்த கார் அப்படியே அமுச்சு விட்ருவோம். அப்படியே ஒரு கம்மி ப்ரைஸுக்கு இன்னொரு கார். இஸ் தட் அ சுப்ரா? நோ, இட் இஸ் நாட் அ சுப்ரா. இது மட்டும் ஒரு 15,000 கீழே கிடச்சதுன்னா தூக்கிடுவேன். 21,000 டேய். 18,999 அவ்வளோ தான். இதுதான் நான் செட் பண்ண ப்ரைஸு. இட் இஸ் சாரி டிடிடி. அப்போ 19,500. இட் இஸ் அடப்பாவி குத்துறா மக்களேவன். கார் சாவியை குடுறா பண்ணி. கார் சாவி மக்களே. இன்னொரு கார் வாங்கலாமா? கண்டிஷன் 45%. போ, நான் ஒரு டப்பா காரை வாங்கின்னு வரேன். இப்போ இங்கே இருக்குது. இது ஒரு 2,000 ரூபாய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்கின கார் எவ்வளோக்கு போடலான்ட்டு அப்புறமா பார்ப்போம். 9,000 அடே ஒரு 7,500. 7,500. இப்போ 8,000. கொல்ல போகிறேன்டா உன்னை. அப்போ 8,000 850. இதுக்கு மேலாம் என்னால் ஏற்ற முடியாது. டபுள் ட்ரிபிள் செக் வைக்கல. அடப்பாவி பண்ணி பயல. நல்லாவே இருக்க மாட்டேடா. இந்த காரை ஓட்டிட்டு தான் போகணும். ஒரே ஒரு டோர் தான், பரவாயில்ல. see the sound guys of கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்கலன்னா மன்னிச்சுக்கோங்க. போன வீடியோ ஒரு 3 பேர் பார்த்துருக்கீங்க.
அதில் என் வாய்ஸ் கேட்காததுக்கு மறந்துக்கோங்க. வாய்ஸ் கேட்காததுக்கு மன்னிச்சுக்கோங்க. இருங்க, நான் சவுண்டு மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு காப்பிரைட் வந்துட போகுது. ஓகே, இப்போ நேராக நம்ம கார் ஷோரூமுக்கு போயிடலாம். மக்களே, நம்ம ஒரு லேக்ஸ் கிட்ட, எப்படின்னா ஒரு 20 to 30 லேக்ஸ் கிட்ட வந்தோடனே நம்ம நம்ம ஷோரூமை வந்து அப்கிரேட் பண்ணலாம் மக்களே. கேம்ஸ் பாண்டுன்னு ஒரு சேனல் இருக்குல்ல மக்களே, அது மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். நான் கேம்ஸ் பாண்டுன்ற ஒரு சேனல் பார்த்து தான் இந்த கேமே ஆடிட்டுருக்கிறேன். அங்கே தெரியுதா நம்ம காரோட அது இல்லை அச்சை கேஸ் செக்ஷனுக்கு போய் நம்ம கார்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஒரு சூப்பர் காரு கிடச்சிதுன்னா போகலாம். என்னதுன்னா ட்ராக் ரேஸ்க்கு ஒரு சூப்பர் கார், சுப்ரா மாதிரி. அந்த சுப்ராவோட ஒரு மாடல் இருக்கும்ல, இது இங்கே நிறுத்திட்டு அப்படியே அங்கே போயிட்டு இதுக்கே போயிடும் போல இது. எனக்கு காசு 60,000 ரூபா வச்சுருந்தேன், 10,000 போடு. இந்த 2 காருக்கே நான் 1200 ரூபா செலவு பண்ணிட்டேன் மக்களே. இப்போ இந்த காருக்கு எவ்வளோ செலவு வைக்க போகுதுன்னு தெரில. இதுக்கு ஒரே ஒரு இதுதான், எதுவும் ஃபஸ்ட்டு முடியுது. இதுதான் கம்மியாக இருந்தது, இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வருது. இது பாதி வருது. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதராட டாங்கி கிடைப்பா இருக்கிற இங்கி பிங்கி பாங்கி. இதுதான் ஃபஸ்ட்டு முடியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கேன், இதில் இருக்கான் மக்களே. 2 ஒரே இதில் தான் போயினுக்குது. என்ன இது 4 இருக்குது, இதில் 3 இருக்குது. கடப்பாவி, உன்னை நம்பினேடா நான். இதை ஜெயிக்க வச்சிட்டியேடா. சரி பரவாயில்ல, எப்படி நமக்கு தான் லாபம் வரப்போகுது. இருக்கிறதுலே அதிகமாக செலவு பண்ண காரணம் அது இது மட்டும்தான் மக்களே. ரிப்பேர் ப்ரைஸே பாருங்களேன். இப்போ ஒருலே சரி பண்ணிட்டியா. இதுக்கு பெயிண்ட் கரண்ட் கலர் என்னது, ஒரு 2மே ஒதி தானே. சரி, இப்போ ஒரு தரமான கலருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு ஏன்டா வெளில போன வெண்ண. இந்த கார் தான் மக்களே செமையாக இருக்கும். பார்த்து போடா, பின்னாடி கார் இருக்குது, கிச்சிர போகிற. இது பெயிண்ட் வர அடிக்கணும். இப்போ ஏதோ சவுண்டு கேட்குதா, டப்புன்னு அடிக்குது. உங்களுக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை எனக்கும் கேட்குதா? இல்லை எனக்கும் கேட்குதா உங்களுக்கும் கேட்குதா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. கமெண்ட் ஆனில் இருக்கா என்னன்னு தெரில. இப்போ நம்ம இதுக்கு போய் கருப்பு கலரில் இருக்கிறத தரமாக ஒரு கலர் இருக்கு மொத்தம் கார், கரண்ட் கலர். ஜிடிஎஃப்ஐல ஃப்ராங்க்லின் வச்சுருப்பாங்க மக்களே, அந்த கலர் மாதிரியே இருக்குதுல்ல இது. ஏய் என்னடா இது வெறியேற்றுது என்ன? ஒன்று எத்தனுவா அந்த சைடு மேலே இருக்கிறான் பாரு, அவனை எத்தனுவா. பா செமையாக இருக்குல்ல. பாலிஷ் நட்டாலே கொஞ்சம் அதிகமாக போடு. ஸ்மூத்னஸ் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், இல்லை அதிகமாகவே இருக்கட்டும். இப்போ காருக்கு போயிட்டு அடிச்சு விட்ருவோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கெலாம் என்னத்துக்கிட்டா 300 ரூபா. ஸ்டார்ட் அடி, கேமராவை போடு, அப்படியே பேக்கில் போடு மக்களே. அவனா வந்துட போகிறான் மக்களே. வந்தானா அவன் அப்படியே யூ ஷீ. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ. இதுக்கு வந்து என்ன போடலான்னா லைட்டு ஸ்டோர் வாங்கின கலருக்கு போடு. எல்லாம் அப்படி இருக்கணும் கலர்லாம். ஏய் ஹெட்லைட் வேணும்டா வெண்ணீங்களா?
இதில் எப்படி நான் ஹெட்லைட் வர வைக்கிறது? அதிகமாக செலவு பண்ணதே இதுக்கு தான் மக்களே இந்த காருக்கு. சை, ஐயோ 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 ஐயோ, நிற்கவே மாட்டேன்றா மக்களே இவன். ஒன்னே டேமேஜ் தானே. 60,000 இருந்தேன்னா எங்கே வந்து நிற்கிறேன் பாருங்களேன். 3 காரை வச்சு தூக்கி சொருவுறேன்டா எங்கேயோ. நான் 63 தான். டக்குன்னு பண்ணு. அதுக்குள்ளே நான் இந்த காரை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி எல்லாமே முடிஞ்சுதாப்பா? ஸ்டார்ட். இந்த காரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு நான் போடலாமா? டேய் இச்சு தூக்கு பா. இது நம்ம ப்ளூ கலரில் அடிப்போமா பெயிண்ட்டு? இதுக்கு நான் எதுவும் போட மாட்டேன். இது ஒரு ஃபேமிலி கார் தான் அது. ஏய் வென்று, சாரி மக்களே, வெண்ணுன்றதுக்கு பதிலாக வேறு ஏதோ சொல்லிட்டேன். சிக்கண்டா இது ரெட் கலர் பல்ச்சுனுக்குது. போ ஸ்மூத்னஸ் இல்லை, ரெண்டுத்தையும் ஃபுல்லாக இறக்கிட்டா இறக்குடா. இது இந்த கலர் எனக்கு ஓகே தான் தெரியுது. ஃபுல்லாக வருமோ? இல்லை மக்களே, எனக்கு பாதி இருந்தால் போதும். இது வேற என்ன வெறியேற்றிக்கிட்டு. ஐயோ ஷீட், அப்படியே 300 ரூபா கொடுத்துட்டேன் மக்களே. ஆக்சுவலாக அந்த ஆல் கார்ஸுக்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த Audi Q7 வந்து கம்மியாக தான் இது பண்ணுவானுங்க. பொறுமை சார், பொறுமை. டேய் வெண்ண பொறுமைடா, பொறுமையாக போடா. எப்பா இதாக பார்க் பண்ணுறதுக்கு என் உயிரை எடுக்கிறானுங்கடா இவனுங்க. செமையாக எடுக்குது மக்களே. இது என்னன்னே தெரில. ஒருவேளை ஓல்டு வெர்ஷன் மொபைல் ஏற்றிருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் மக்களே, அவள் தான் கீஞ்சுது. அடுத்து கார் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். ஆன்லே இருக்குது. எடுத்துன்னு போயிட்டு டே காரில் விட்ருவோம். நம்ம கார் பாருங்களேன், அங்கே ஜொலிக்குது அப்படியே. ஜஸ்ட் மிஸ். பொறுமை. பொறுமைடா. பொறுமை முக்கியம் வாழ்க்கையில். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், 2 காருக்கு நடுவில் மாட்டிக்கினேன். அதுவா பின்னாடி போகுது. போடுறா ஒரு ஜம்பை, விட்றா என்ன. இப்படி கட்டி பிடிச்சினுக்குது பாரு இந்த கார். என்ன அந்த காரை அப்படியே எடுத்துன்னு வந்தீங்க பாரு. இல்லை, நான் டப்புன்னு தூங்கிட்டு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தி நெக்ஸ்ட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. நேற்று நான் ஒரு காரை கூட விற்கலைல்ல, அதனால எனக்கு 49,000 ரூபாய் லாஸு. மீதி இந்த 8,300 ரூபாய் தான். ஸ்டார்ட் பண்ணுறவ என்ன. கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்து. போதும் நிறுத்து வெளில. ஏய் முன்னாடி போட. போதும் மூஞ்சி இது போதுண்ட. 300 ரூபாயா? ஒன்றுத்துக்கு 300 ரூபாயே. உன் கையில் வச்சிருக்க ஸ்பேனர் எடுத்து மண்டையில் போடுவோம் பார்த்துக்கோ. இதுக்கு போய் 300 ரூபாயா இந்த நாய்க்கு? டேமேஜ் ஆனதே ஒரு டோரு, அதுக்கு போய் 300 ரூபாய் கேட்குறான் மக்களே. ஒரே நிமிஷம் பக்கத்தில் ஏசி மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, டக்குன்னு முடுறா. 300 ரூபா வாங்கல, ஸ்பீடு தேவையில்ல, பேருக்கு தான் பெரிய இதுவாட்டம்.
ஏமாலே இருக்கு ஸ்ட்ரெயிட்டா. ஐயோ மக்களே, எங்க தூக்கி சொருவிச்சு பாருங்க காரு. எப்படி Audi Q7 செமையா இல்லை மக்களே? இன்னைக்கு ஆக்ஷன் வர 2 மணி இருக்கிறான். மணி ஆல்ரெடி 8 ஆயிடுச்சு. இந்த 3 காரை விற்றாதான் நம்மளால இதுவாக முடியும். ஆக்ஷனில் போய் கலந்து காரை எடுத்துன்னு வர முடியும். போயிட்டு இது கலர் அடிச்சிருவோம். சே ஓகே, இதுக்கு நான் கிரே கலர் தரல. ஓகே செம. ஓகே பேக் அப்படியே பேக் வா. கிரே கலர் செம்மையாக இருக்குல்ல மக்களே? ஓடு தரோம். இப்போ வந்திருக்க நியூ வேர்ஷனில் என்னன்னா இந்த மாதிரி அந்த நேம் போர்டுக்கு கலர் இது பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்குது. நான் இந்த இதில் தான் அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம 3த்துக்கும் கடையை தந்து காசு எவ்வளோன்னு போட்டுருவோம். எட்ரா டேப்லெட்டை போடுறா பிஜியாம டான் 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 டான். டேய் இது வேற லேக் எடுத்து சாவடிக்குது. டாஜ் தார் வாங்கினது எவ்வளோ? 20,000 ரூபாய். அப்போனா 30,000 ரூபாய். எவ்வளோ? 19. அப்போனா 25,000 ரூபாய். 2,50,000 ரூபான்னு போட்டு போகிறேன். Audi 10,000 ரூபாய். 1000 ரூபான்னு போட்டு போகிறேன். அப்புறம் நக்கின்னு போக வேண்டியதுதான். ஓகே பிக் சேல். இன்னும் ஆஃபீஸ் டர்ட்டியா? எங்கடா டே க்ளீன் பண்ணிட்டு தான்டா போனேன் மக்களே. ஒரு குப்பை கூட காணோம். ஆஃபீஸ் டர்ட்டின்னு வருது. ஐ திங்க் இட் இஸ் அ கிளிச் ஆயிடுச்சா? ஒருவேளை ஆஃபீஸ்க்குள்ளே குப்பை இருக்குமோ? கஸ்டமர் இந்த ஆஃபீஸு எங்கடா குப்பையவே காணோம்? குப்பை இருக்குன்றீங்க. நடப்பானீங்களா மக்களே? இன்னும் மக்களே இவ்வளோ கிளிச் ஆகுது. இது எந்த காருக்கு தான் அந்த அங்கிள் வந்தப்பல? என்ன இவன் என்ன மாதிரியே இருக்கிறான்? ஏய் என் தம்பியோடா நீ என்ன மாதிரியே இருக்கு. ஏய் இது வேற ஒரு ஷேக் அடிச்சா தான் கரெக்டாகுது. 30,000 ரூபாய் சார், ரீசனபிள் ப்ரைஸ் தான், வாங்கிட்டு போங்க. பா இப்படியே போயிட்டான். இதுவும் என்ன இங்கே நிற்கிறான்? ஏய் கார் அங்கே இருக்குதுடா. சி இங்கே இருக்குதுடா. போட்ட ப்ரைஸு போடு. 60,000 ரூபாய் இருந்தது, இப்போ 63,000. மணியில் 11. டேய் இந்த காருக்கு மட்டும் வந்துருங்கடா. டே 10,000 ரூபாய் தான்டா. 73,000 ரூபாய் வந்துடும்டா ப்ளீஸ். டே போட்ட ப்ரைஸ் அப்படியே வாங்கிட்டு போகிறானுங்க மக்களே. செம லாபம் இன்னைக்கு. டேய் ஆனால் வாங்கடா, மணி 12 ஆயிடுச்சுடா. அங்கே இருக்க காரை வர எடுக்கணும்டா. ஒரே நிமிஷம் மக்களே. என்ன மக்களே இவனுங்க வரவே மாட்டேன்றானுங்க. ஐயோ இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஒருவேளை போயிட்டு வந்து வாங்கிக்கலாமா? அதான் 63,000 ரூபாய் இருக்கே. போகிறதுக்குள்ள வேணா வந்துட்டானா அவ்வளோதான்டா. டே உங்க முடிச்சு விட்ருவான்டா. ரொம்ப தான் பண்ணுறானுங்க அவனுங்க. இருங்க உள்ள என்னென்ன கார் இருக்குன்னு பார்த்துலாமா? மணி 12 தானே ஆகுது. ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு இது சேல்லேருந்து எடு. அதே 10,000 தான் மக்களே. அதே 10,000 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே டம்மி கார் இருந்ததுன்னா நான் ஆக்ஷனுக்கு போக மாட்டேன். ரிமூவ் ஃப்ரம் த சேல் கொடு. உள்ளே என்ன கார் இருக்குன்னு இப்போ திருட்டுத்தனமாக பார்க்க போகிறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கார் எடுத்துக்கணும், ஸ்டார்ட் பண்ணிக்கணும், கேமரா மாற்றிக்கணும், அப்படியே பின்னாடி போகணும். ஏய் சரி எப்படியும் ஃபஸ்ட் எடுத்தோடனே சூப்பர் கார் தான் வரப்போகுது. ஐயோ 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 ஐயோ
வருமே மக்களே. அவ்வளோதான் ஷார்ட் ஆக போகுது. நான் அப்படியே கார் இங்கேயே விட்டுட்டு அவ்வளோதான் ஷார்ட் ஆயிடுச்சு. டெய்லி டிக்கெட் வாங்கி நம்பர். ஐயோ எடு சாமக்காரா வாங்கடி. சரி ஆடி தானா? 400 ரூபா வெட்டு கொடு ஃபஸ்ட்டு. அடுத்த 100 ரூபால போ. டேய் 1 2 3 1 2 3 1 2 3. டேய் எவனும் வராதிங்களா டேய். அவள் தான் உங்களை சொல்லிட்டேன். எனக்கு தான் போடு. அடுத்தது ஆடி போடு. இதுவும் தூக்குறேன்டா நான். 22,000 தான் நான் தூக்குடா காரை. வாங்கணுமா இந்த காரை? இப்போ இந்த கார் எனக்கு தான்டா. அவள்தான். ஏய் கத்தா முடிய போகிற நேரத்தில் என்னத்துக்குடா கொடுக்குறீங்கல்லாம்? இந்த கார் எனக்கு தான்டா. டே போங்கடா டேய். இந்த கார் எனக்குடா. டேய் நில்லே. மக்களே பாக்கெட் பண்ணியை குறைச்சிருவானுங்க போல இருக்குது. ஐயோயோ இருங்க வரேன். 1822 போ. இதுக்கு மேலே அவனை வரக்கூடாது. போடு போடு. அதே டாச் தாரு. வாங்கிடலாம். ஐயோ அடுத்து என்ன கார் வருதுன்னு தெரியலையே. இதை ஃபுல்லாக நான் இதாண்டா தருவேன். ஓ அவள் தான் மக்களே. 3 கார் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேனால. அது கூட வாங்க முடியாது. அவள் தான். டே ப்ளீஸ்ரா விட்டுருங்கடா. அவள் தான் போச்சு. 2 கார் தான் வாங்க முடிஞ்சுது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 3 காரு. என்னன்னா இது நான் 8,000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 10,000. இது 35,000னா ஒரு 45,000. இல்லை 50,000 போடுறேன். சரி காசு இல்லை மக்களே நம்மளாண்டா. இப்போ அவ்வளோ 0 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்பேரும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 0ல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதெல்லாம் வாங்கியிருக்க முடியாது மக்களே நம்மளால. அது நான் இந்த காரே வாங்கியிருப்பேன். லிட்டி 2 காரம் நமக்கு தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சேனல் பேரே இதில் சைன்இன் பண்ணிவிட்டு வச்சிட போகிறேன். ஏன்னா இந்த போர்டில் ஃபஸ்ட்டு 2 காரில் பாருங்களேன், இந்த போர்டில் வந்து நம்ம பேரும் இருக்கிற மாதிரி எதுவுமே காமிக்கல. அதான் இப்போ நம்ம போயிட்டு அடுத்த வீடியோவில் அந்த நம்ம பேரை வச்சு சைன்இன் பண்ணிவிட்டு வந்துடலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சைன்இன் பண்ணிடுவேன் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் மக்களே நான் வீடியோலாம் போடுறேன். ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே மக்களே பண்ண போகிறீங்க. அப்புறம் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் மக்களே எல்லாத்துக்கும் ப்ளீஸ் மக்களே. எனக்கு இன்னும் 24 சப்ஸ்கிரைபர் தான் மக்களே இருக்கீங்க. எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸாவது வந்தால் தான் மக்களே என்னால் இது பண்ண முடியும். எப்படின்னா லைவ் போட முடியும். நான் எனக்கு லைவ் போடணுன்னு ஆசையாக இருக்குது மக்களே. ப்ளீஸ். இந்த காரில் டேமேஜ் எவ்வளோ இருக்குது? ஐ திங்க் ஒரு டேமேஜ் கூட இல்லை. ஏய் என்ன நீ வெளியேற்றுற வரேன். இதை நீ எவ்வளோ டேமேஜ் மக்களே? ஃபஸ்ட் டைம் இந்த ஆடி எஸ்எஸ் வாங்குறேன். டேய் சரி பின்னாடி ஒருத்தர் இருக்காப்புல இல்லை, அவரை மறந்துட்டேன் நான். இது ஒரு 10, அது ஒரு 10, இது ஒரு 45. ஒரே நிமிஷம் மக்களே. இப்போ இவங்க இருக்கானுங்கல்ல, அவங்க பெயிண்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நிறுத்திட்டு என்னன்னா இவனுங்களே ஏய் என்னடா போக மாட்டேன்றீங்க? அண்ணன் சொல்கிற போங்கடா. டேய் போங்கடா மக்களே. கிளிச் ஆயிடுச்சா? டேய் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்டா இது. ஏப்பா செம்ம சவுண்டு மக்களே இதுப்பா. போடு. ஐயப்பா என்ன சவுண்டா இது? இது கண்டிப்பாக ஒரு 45,000 ரூபா நான் போட்டு, இல்லை 50,000 ரூபா.
டேய் காலியாக தான்டா இருக்குது, அப்புறம் என்னடா போகிறதுக்கு? அட பரதேசி பண்ணி பயலே, நல்லா ஒர்க் பண்ணி, அதுவும் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் வருது பாருங்களா. கஷ்டப்பட்டு ஒரு 35,000 ரூபாய் கொடுத்து காரை வாங்கினா வந்து இப்படி தான் டேமேஜ் பண்ணுவாங்க. திடீர்னு நடுவில் குறுக்கால எடுத்துன்னு வந்து தரானுங்க வண்டியை. சரி, இதனாலே 2 இது ஆயிடுச்சு. நான் இந்த எல்லா வண்டியும் இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஏன்னா போகிறது வர்றது காமிச்சிட்டு தான் நீங்கள் வெளியேடுவீங்க. நான் அதை போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. பார்த்தீங்கன்னா நான் எடுத்துன்னு வரதுக்குள்ளே இருட்டிச்சு, அதனால் நான் கடையில் விட்டுட்டு அப்படியே நான் போயிட்டு தூங்கிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா ஒரு கார் மட்டும் அங்கேயே இருக்கட்டும், நான் தூங்கிட்டு வந்துட்டு இது பண்ணிடுறேன். ஏன்னா இன்றைக்கும் லாஸ் தான் நினைக்கிறேன். இல்லை ப்ராஃபிட் வரும், ஏன்னா நம்ம அந்த கார்லாம் விற்றோம்ல. நான் ஒரு கண்டெய்னருக்கு போயிட்டு தூங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு மட்டும் பார்த்துக்கலாம் மக்களே. வாங்க மக்களே, ஐ திங்க் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் வராது, போட்ட ப்ரைஸோட ஒரு 3000 ரூபா தான் அதிகம். 11,000 ரூபாப்பா, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருக்கே. 55,000 ரூபா லாபமா? ஸ்பெண்ட் பண்ணது 43,000. பா செம்ம மக்களே, ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாபத்தை பார்க்குறேன். இப்போ ஆஃபீஸ்க்கு ஓடி போயிடலாம். கார் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கா இல்லை ஆக்ஷனா? இன்னைக்கு கார் மார்க்கெட் தான். இந்த காரை விற்றுட்டு இது பண்ணுறதுக்குள்ளே நைட்டு ஆயிடாதுன்னு நினைக்கிறேன். மக்களே, என் வாய்ஸ் கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். கேட்கலன்னா மன்னிச்சிக்கோங்க, நான் அடுத்த வீடியோவில் என்னென்னு இதை பார்த்துக்கிறேன். என்னால் இப்போ எடிட் கூட பண்ண தெரியாது மக்களே. எங்கள் அம்மா தான் அன்றைக்கி ஒரே ஒரு நாள் ஃபுட்பால் லீகு 2025 Part 5 வந்து இது பண்ணி விட்டுருந்தாங்க. அப்படின்னா இது பண்ணி வாயில் எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த என் இன்ட்ரோலாம் போட்டு, இன்ட்ரோலாம் நான் தான் மேக் பண்ணேன். அது பிரச்சனை இல்லை, அது ஈஸி தான். பேண்ட்ராய்டில் போய்ட்டு நானே மேக் பண்ணிட்டேன். எப்படின்னா அது கூட நான் இன்னொரு வீடியோவை போடுறேன் மக்களே. ஏன்னா காப்பிரைட் வராமல் இருந்தால் நல்லது. குப்பை இருக்குது, ஏன் இங்கே குப்பை இருக்குது? எதுக்கு இங்கே குப்பை இருக்குது மக்களே? இப்போயாவது இதுவாக இருக்கான்னு பார்ப்போம். ஒழுங்காக வந்துரு, வெறி ஏற்றுது. அதை நான் அமைச்சு பார்க்குறாங்க. ஏய் உய்யால, என்னடா நீ வெறி ஏற்றினுக்கிற? என்ன காரு நல்ல இதுல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஓட்ட ப்ரைஸுக்கு அப்படியே அந்த 50,000 வாங்கிட்டு போனானுங்கன்னா நல்லா தான் இருப்பானுங்க. தாண்டி வந்து நிறுத்திருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. 2 இது 500 ரூபா போச்சு. இந்த கார் ஜோனியா என் பேரு. சவுண்டா பாருங்க மக்களே, இதுல அல்டிமேட்டா இருக்குது மக்களே. ஆடி எஸ்எஸ் தான் நினைக்கிறேன். ஆடி டிடின்னு ஒரு கார் இருக்குது, அதையும் நம்ம வாங்கலாம். செம ஸ்பீடு போதே இது. இப்பதான்டா இது பண்ணிட்டு வந்தேன். இன்சைட்ரா, உயிர் எடுக்கிறதுக்குன்னே இருப்பீங்களாடா நீங்கள்லாம். ஆடி கார்லாம், ஆடி எக்ஸ்பென்சிவான கார் இன்சைடு, டப்பா கார்லாம் அன்சைடு. எதுவும் டப்பா காரில், நான் சும்மா தான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. எக்ஸ்பென்சிவான கார் இங்கே, ஃபேன்சியான கார் அங்கே. இன்னும் 1 இருக்கா? எப்படா போயிட்டு வரதுக்குள்ளே இது பண்ணேன்? இது மட்டும் போட்ட ப்ரைஸுக்கு வித்துறானுங்கண்ணா, லாபம் பார்த்துடலாம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுறதுனே பார்த்து ஓன முடிச்சுன்னுக்கிறேன். இல்லை எனக்கு புரியல, நான் நடுவில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திக்கிறேன். 2த்துக்கும் நடுவில்
எப்படி நான் உள்ளே போகிறது? இந்த வழியாகவும் போக முடியாது. சரி, எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டுடலாமா? ஏய், இது வேறு ஒன்று லேக் எடுத்துனுக்குது. டேப் எடுத்தால் தான் மக்களே இந்த மாதிரிலாம் வெறி ஏற்றுது. Audi Q7 Audi TT அது 12,000 இது. Audi Q7 10,000 சேம் ப்ரைஸ். இல்லை 12,000 போடுவோம். Audi TT 50,000 போட்ட ப்ரைஸுக்கு வாங்கிட்டு போவாங்கடா நீங்கள்லாம். ஏன்னா இப்போ நான் ப்ரோவாயிட்ருக்கேன்டா. புவர் டு ரிச்ன்ற மாதிரி ப்ரோ டு மாஸ்டர் லெவல், கிராண்ட் மாஸ்டர் லெவல். எடுத்தோடனே ஒரு பாட்டி வராங்க. எந்த காருக்கு வராங்க? ஓ, இந்த காருக்கா? ஏய், என்ன நீ யூடியூட் எடுத்து வர? அட மென்டல், இது நீ அன்சைடே சுற்றின்னு வந்துக்கலாம் பாரு. எவ்வளோ கேப் இருக்குது? 50,000 தான். ஏதாவது சொன்னேன் அவள் தான் ஒன்று. 41 பாட்டி, 45 பாட்டி, 45,000 தூக்கிட்டு போனேன் அவள் தான் ஒன்று. ஐ ஹோப் யூ. ஐய் ஐய் மக்கள் வாயிலே வர மாட்டேங்குது வார்த்தை. அப்போ திரும்பவும் 50,000 போட்டிருந்தா 10,000 தரையா? அப்போ பார்த்தாலும் 73,000 தான் வரும். எனக்கு ஒரு 11,500 தான். 11,500 வாங்கின்னு போய்ட்டு வந்தான்னு நினைக்கிறேன். பா 75,000 மக்களே, சம மக்களே. இது 60,000 75,000 15,000 மீட்டிருக்கோம் நம்ம. 15,000 லாபம் பார்த்துருக்கோம். வாங்கின லோன்லேருந்து ஒரு 15,000 நம்ம காசு மேற்படுத்தியிருக்கோம். இப்போ திரும்பவும் கார் மார்க்கெட்டுக்கு வர போகணும். இந்த காருக்கு மட்டும் எவனுமே வரமாட்டேன்றான் மக்களே. ஆஃபீஸை சாத்திட்டு அங்கே போய் இறங்குனதுக்கு அப்புறம் தான் மக்களே எல்லாம் வருவானுங்க. இங்கே கார் மார்க்கெட்டுக்கு போ. 75,000 இருக்கு என்கிட்ட இப்போ. ஐயோ, டாஜ் ஸ்டார் தான் மக்களே, நல்ல வேலைக்கு போகுது. அதே நான் இப்போ வாங்குற மக்களே. இப்போ இன்னுங்க சூப்பராக வாங்கி பார்க்கலாமா? டேய் 35,000 சொல்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். 35ல் ஒரு 30,000 சொல்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். அதுக்குன்னு 2 லட்சம் 3 லட்சம் சொன்னால் அச்சு வாயை வச்சிரும் உனக்கு. போட அங்கே ஒரு சூப்பராக இருக்குது. எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். இது வேறு லேக் எடுத்து சாவடிக்குது. சூப்பராக வந்து ஒரு 2-3 லட்சத்துக்கு போனால் நல்லா தான் இருக்கும். ஏய், அதே ப்ரைஸுக்கு சொல்கிறான். யாரா நீங்கள்லாம்? சரியான சைக்கோவாகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம டாஜ் ஸ்டார் வாங்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ 25,000 பாட்டி. என்ன பாட்டி நீ? 23,500. லை அடுப்பாவி. ஐயோ, சரி, இங்கே ஒரு கார் இருக்குது. இதை வாங்கி பார்ப்போம். ஏன்னா இந்த கார் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ராயப்பன் மாடல் இது. லார்ட் எஸ்கோ கிளாசிக் மாடல் 27 ஆடி. இந்த காருக்கு ஏன்டா 27? 23,500 தாடா. இல்லை, உனக்காக 24,500. அப்போ 25 தான். நல்ல வேலை 2,500 போட்டிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன், கார் ரிசீவர்ஸா? அட பண்ணி, அப்போ 26,000 தாண்டா இருக்கும் என்கிட்ட. இன்னும் இதை வச்சு எந்த காரா வாங்குறது நான்? Audi கார் கேட்டு பார்க்கலாமா மக்களே? 3 கார் தூக்கியிருக்கோம். எப்படி நம்ம லாபம்? நம்ம பார்க்குற வேலை தான். 9,800. ஐயே, உன் மூச்சுக்குள்ள வேண்டா தருவான். 7,50 8 0.
லிட்டில் மோரா அப்போ 8. ஏய் சரி 8. டேய் 9,800 பாவி. சரி 9,800. ஐயோ அதே ப்ரைஸ் நான் கேட்குறேன் 8,800. நல்ல வேலை. ஐயோ சரி வாங்கிடலாம் போ. 3 கார். இன்னும் ஒரு கார் கூட வாங்கலாமே. எல்லாம் நம்ம கார் மக்களே. ஒரு நாள் இங்கே இருக்க எல்லா காரையும் நான் வாங்குறேன். அதான்டா நான் BMM சீரிஸ் 1 11,000. ஐயோயோ பாட்டி நான் பாட்டி 7,050 7,500. அப்போ 9,800 9,800. டேய் டப்பாவி போட. வாங்கினாலும் எனக்கு 5,000 தான்டா வரும். எல்லா காரையும் மாடிஃபை பண்ணி விற்க தேவையில்ல போடா. இந்த கார் நான் ஓட்டுன்னு போகிறேன். அந்த வாங்கின அந்த எக்ஸ்பென்சிவான 2 கார். இந்த கார் ஒரு கிளாசிக் தான். நீ போயிடு அங்கே போ. சே 4 கார் வாங்கினான்னு பார்த்தேன். கம்மியாக எதுவுமே இல்லையாடா. சரியான டேமேஜ். இதுக்கே செலவாயிடும் காசு. சரி அந்த கார் எவ்வளோ டேமேஜ்னு தெரியலையே. இந்த கார் தானே. இது பக்கத்துலேயே ஒரு கார் இருக்குது BMM சீரிஸ் 1. $13,000. ஓடி போடி ஓய்யால யாருக்கிட்ட. ராயப்பன் முடிச்சிட்டா போச்சு. பார்த்துட்டா போச்சு. போடு. செம டேமேஜ் கூட இல்லை. சரி ஒரு டேமேஜ் கூட இல்லை. வாய் வர ஓடுறது மக்களே. வளருது மக்களே. இந்த கார் கூட நல்லா தான் இருக்குது புள்ள. சவுண்டை பாருங்களேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சவுண்ட் வச்சுக்கிறானு. ரேஸ் போய் பார்க்கலாமா அதில். அவள்கிட்ட 6 மணி ஆயிடுச்சு. லாஸ் தான். இல்லை ப்ராஃபிட் வரும். ஏன்னா இன்னைக்கு 3 கார் விற்றுருக்கோம்ல. ரெட் கலர் காரு வந்து இல்லை இன்னும் ஒரு காருக்கு மக்களே 4 கார் இருக்குது. 2 கார் தான் விற்றுருக்கோம் நம்ம. நடுலே இருந்தா நான் அப்புறம் உள்ள போவேன். ஐயோ 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 ஐயோப்பா. இன்னும் 2 கார் வரணும்டா உள்ள. இந்த சேலில் போட்டுருவோம். அவள் தான் எட்டிச்சு. ஐயோ இன்னும் இருட்டில். அதுக்குள்ளே நம்ம போய் குத்துட்டு வந்துடலாம். ஓடுறா தம்பி ஓடுறா. மக்களே இந்த கார் தான் மக்களே சரியான டேமேஜ். டக்குன்னு கொடு. டக்குன்னு வேலை செய்யணும். இது நோ பா. நல்ல வேலை. ஸ்டார்ட் பண்ணு. பின்னாடி வா. நீ தான் மக்களே. நான் செமையாக செலவு பண்ணிடுறேன். நான் கண்டிப்பாக 1,000 2,000 லாஸ் தான் நினைக்கிறேன். அவள் தான் அதை சரி பண்ணி முடிக்கிறதுக்குலாம் இருட்டாயிடும். போகுமா எப்படியே விட்டுறலாமா. இதன் அவள் தான் கீஞ்சுது. சண்டேவா இன்னைக்கு. ஐயோயோ நாளைக்கு அன்பெய்டு பில்ஸோட வருவேனே. ஷோப்பா அது வேற காண்டு. மக்களே பார்த்தீங்கன்னா அது மேலேயே தான் மிதந்துட்டு இருக்கு. சரியாயிடுச்சா இல்லையாடா அது. மக்களே மேலேயே வச்சுட்டு போயிட்டான். ஐயோ என் காரு. டேய் செவனாடி நல்லாவே இருக்க மாட்டேடா நீ. பா மேலேயே மதுக்குது. அது கீழே இருக்குது மேலேயே மதுக்குது காரு. எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பார்ப்போமா. ஏன்னா இன்னைக்கு 2 கார் விற்றுருக்கோம். ஐயோ என் சைடு போகிறோம் பாரு. சீக்கிரம் போடா. ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் போவ.
நம்ம சீக்கிரமாக நமக்குன்னு ஒரு வீட்டை வாங்கணும் மக்களே. இந்த எத்தனை நாளாக இந்த கண்டெய்னரில் இருக்கிறது. பா சொன்ன மாதிரி 1000 ரூபாய் லாஸ், 1800 ரூபாய் லாஸ். இன்னொரு அன்பெய்டு பில்ஸ் சொன்னல, வந்தோடனே அன்பெய்டு பில்ஸ். மக்களே 6000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. நாட் இன் ஆஃபீஸ் டாச் தார் 4 கார் இருக்குது பார்த்தீங்களா. பில்ஸுக்கு போ. 7000 ரூபாயா? என் காசை கரைச்சிட்டிங்கடா. அடுத்தலாம் லட்சத்தில் வந்ததுன்னா அவ்வளோதான், இந்த கேமையே நான் ஸ்டாப் பண்ணுருவேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும். இன்றைக்கி ஆக்ஷன் ஓப்பனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை எதுவுமே ஓப்பனில் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கார் என்னாச்சுன்னு பார்ப்போம். மேலேயே மிதந்துட்டு இருந்து மக்களை சரி பண்ணிட்டான். நல்லா இருப்படா நீ. FPS வேறு கம்மி ஆயிடுச்சு. டேய் சரி பண்ணிட்டல, உன்னை நம்பி எடுத்துன்னு போகிறேன். அடி செம்ம அடி வாங்குவேன் நீ. மக்களே எப்படி லாக் எடுக்குது பாருங்களேன். அந்த பயம் இருக்கணும். சவுண்டு சை என்னது? ஐயோ 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 ஐயோப்பா, இப்போ தான்டா இது பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இந்த கேமில் பிடிச்சதே இந்த டாச் ஸ்டார் தான் மக்களே. தரமாக இருக்கும். இருங்க அப்படியே நம்ம எடுத்த எல்லாத்துக்கும் கலர் வச்சுட்றோம். இதுக்கு வந்து இந்த வாட்டி நான் ஃபுல் ப்ளூ தரேன், நேவி ப்ளூ. இல்லை கிரே கலர் தரலாமா? இல்லை மக்களே, நம்ம புதுசாக ஏய் ஓ ஓ நீ ஏன்டா கொய்யா பின்னாடி வந்துனுக்குற? இது வேறு எடுக்கிறது பெரியாவுமே. ஃபுல் ப்ளூ. பா ஓகே சாமா மக்களே, இது வெறி ஆகுது. இந்த கார் நான் எங்கடா போய் நிறுத்துவேன்? இடமே இல்லை உள்ள. இந்த வேலையை போட்டு விற்கிறத மட்டும் பாருங்க. இதுதான் ஸ்க்ராட்சே இல்லாம போகல. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு போயினுக்குது மக்களே. இது எவ்வளோ குப்பை பாருங்களேன். இதெல்லாம் நம்ம அப்படியே விற்றுடலாம். இந்த குப்பையெல்லாம் விற்கிறதுக்கு இல்லை மக்களே. அப்புறமா நம்ம மோட்டல் சிமுலேட்டர் கேம் பிளே கூட போடலாம் மக்களே. இந்த கார் மட்டும்தான்டா இதுவாகுது பாருங்களேன். இங்கே வந்தோடனே லாக் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது 12000 ரூபாய் அப்படியே போட்டு வச்சுருக்கோம். இது என்னது? இது என்னடா கார் இது? என்ன கார்னே தெரியாமல் நான் எப்படா போகிறது? டாச் தாரா 23,000னா ஒரு 30,000. 3000 ரூபாய்க்கு போட்டு வரேன். இது என்னது 25,000னா சேம் 35,000. 30,000 ராயப்பன் கார் தான் 30,000. ஆடி Q7 10,000. ஃபஸ்ட்டு இருக்க காரையும் 10,000க்கே மாற்றிடலாம். ஓகே மக்களே, ஆஃபீஸை மட்டும் ஓப்பன் பண்ணுறோம். தட்டி தூக்குறோம். எங்கடா இருக்கு குப்பை? குப்பை இருக்குன்றீங்க. அது ஓகுதா? என்ன மக்களே யாருமே காணோம். You have cleaned your office XP. கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றின்னு இருப்போம். எவ்வளோ கார் பாருங்களேன். இங்கே இருக்க பார்க்கும்போது 3 கார் தான் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் தான் கஸ்டமர் இந்த ஆஃபீஸ். எப்படி அதுக்குள்ளே வந்தாங்க? ஐ திங்க் இந்த ராயப்பன் காருக்கு தான் போகிறாங்க. ஆமாம் மக்களே, நான் 30,000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். கிளாசிக் கார். சார் நீங்கள் ராயப்பன் மாதிரியே இருக்கீங்க சார். இந்த காரை வாங்கிட்டு போங்க சார். 30,000 ரூபாய். 27,000 ரூபாயா? டேய்
28,000 குரல் வருமாறு 28,999 வாங்கின்னு போயிடு ஓ போடு. வேற எந்த காருக்குடா? டாஜா ஆளை காணோம். ஓ இந்த காருக்கா? ஆண்டி இங்கே மறைஞ்சு நிற்கிறீங்க நீங்கள் கருப்பு கலரில். 10,000 தான். நீங்கள் ஃபேமிலி ஆண்டி மாதிரி இருக்கீங்க. போடு ஓடிப்போ. மக்களே நடுவில் இருக்க காருக்கு மட்டும் யாருமே வரமாட்டேன்றாங்க, என்னன்னு தெரியலையே. சார் 30,000 தான் சார், வாங்கிட்டு போ சார், எந்த டேமேஜுமே இல்லை. போடு. சரி இது 77,000. இதுக்கு மட்டும் வந்தானுங்க போய் 87,000. மக்களே இன்னைக்கு நம்ம செமையாக லாபம் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷத்துக்கு வந்திருக்குது. இந்த காரை மட்டும் விற்றுட்டோம்னா நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கஸ்டமர் இந்த ஆஃபீஸ் சார் 10,000 தான் சார், வாங்கிட்டு போ சார், இந்த வீடியோ நான் முடிச்சிட்றேன் சார். 1 மணி நேரத்துக்கு போனால் நம்மள தான் சார் கற்றுவாங்க இவங்க எவ்வளோ நேரம் பேசுகிறது? டே 8,000 டே இப்போ தானடா நல்லா இருந்தது. 999 10,000 கேட்டு பார்ப்போமா திரும்பவும்? சம்டைம்ஸ் தருவாங்க மக்களே, 10,000 கேட்டால் திரும்பவாங்க. அதுதான் சொல்லுது இந்த நாய். சரி நம்ம 8,999 தூக்கிட்டாம்பர் 86,000. மக்களே இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். 60,000 இருந்த நம்ம 86,000 வந்திருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஆப்ஷனுக்கு பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் VTG. பாய்.